சுவாமி என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பேப்பர் இருக்குது. பேப்பருக்குள்ளே நீங்கள் பக்கோடா வச்சிட்டிங்கன்னா, நிறைய நேரம்க்கு அப்புறமா நீங்கள் பக்கோடா எடுத்தாலும் அந்த பேப்பர் அதே வாசனை வரும். அண்ட் நீங்கள் அதே பேப்பருக்குள்ளே ஒரு மல்லிப்பூ வச்சிட்டிங்கன்னா, அந்த பேப்பருக்குள்ளே மல்லிப்பூ வாசனே வரும். நம்ம மைண்ட் அப்படி. வாசனாஸ் இந்த ஜென்மத்தில் இல்லை, பல ஜென்மத்தில் நீங்கள் எந்த வேலை பண்ணிட்டீங்க, எப்படி நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, அந்த வாசனாவோட தான் மைண்டு வரும். அந்த இம்பல்ஸ் நீங்கள் சொன்னீங்க, அந்த டிசைர் சொன்னீங்க இல்லையா, அந்த டிசைர் அங்கேருந்து தான் வரும். சுவாமி என்ன சொல்லுவாங்க, ரைஸ் அபவ் தி டிசைர், அண்ட் தட் இஸ் வென் யூ வில் பிகம் எ ட்ரூ ஹியூமன் பீயிங்னு சொல்லுவாங்க. அடுத்த ரிஸ்க் சுவாமி சொல்றது உந்துதல்கள், இம்பல்சஸ். இப்போ அந்த பையனோட எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். இப்போ உதாரணத்துக்கு பணம் வாங்க போற இடத்துல அந்த கஸ்டமர் தகாத வார்த்தைகளால் திட்டிடுறாரு அப்படின்னா, அப்ப அந்த பையன் என்ன பண்ணணும், பணம் கொடுத்தா அதை வாங்கி போய் ஓனர்கிட்ட கொடுக்குற மாதிரி. இப்ப தகாத வார்த்தையில திட்டினாலும் என்ன பண்ணணும், நேரா எடுத்துன்னு போய் சார் இந்த மாதிரி திட்டினார்னு சொல்லிட்டு ஒதுங்கிக்கணுமே தவிர, நீ எப்படி என்ன திட்டலாம்னு சொல்லிட்டு அவர் களத்துல இறக்க ஆரம்பிச்சான் அப்படின்னா, அந்த உந்துதல்கள் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த உந்துதல்கள், நீ எப்படி என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உந்துதல்களுக்கு அவர் ஆட்பட்டார் அப்படின்னா, மறுபடியும் சுவாமி என்ன சொல்றார், எக்கச்சக்கமா போய் ஏதாவது இடத்துல மாட்டிப்ப. அப்ப இங்க துறவு அப்படிங்கிறது அந்த உந்துதல்களை துறக்க வேண்டும். உள்ளுக்குள்ள அந்த இம்பல்சஸ் இம்மிடியேட்டா இதை செய்யலாம், அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள தோணும் இல்லையா, அதை துறப்பது தான் ரெனன்சியேஷன் அப்படின்னு சொல்றாரு. 4Fலயே சுவாமி இரண்டாவதா வருது இல்லையா, ஃபேஸ் தி டெவில். ஃபேஸ் தி டெவில் அப்படின்னா தீய சக்தியை எதிர்கொள். இப்ப தீய சக்திங்கிறது எது அப்படின்னா, சுவாமி சொல்றாரு 6th July 1975 டிஸ்கோர்ஸ்ல, தீய சக்தி அப்படிங்கிறது இங்க உன்னுடைய உந்துதல்கள் தான் தீய சக்தி அப்படிங்கிறது. திடீர்னு இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தோணுத. உதாரணத்துக்கு ரோட்லயே போயிட்டு இருக்கோம், சின்னதா யாரோ ஒருத்தர் குறுக்க வந்துடுறாரு. என் மேல தப்பு இருக்கலாம், இல்ல அவர் மேலேயும் தப்பு இருக்கலாம். என் மேல தப்பு இருந்தா நான் மன்னிப்பு கேட்கலாம், அவர் மேல தப்பு இருந்தா மன்னிச்சு விட்டுருக்கலாம். ஆனா என்ன பண்ணிடுறோம், திடீர்னு உள்ளுக்குள்ள என்ன உந்துதல்கள் வரும், அவரை திட்டணும், அவரை சண்டை போடணும், தகாத வார்த்தையில பேசணும், அப்படி வருது இல்லையா, அதுல இருந்து நீ வெளியில வரணும் அப்படின்னு சுவாமி சொல்றாரு. சோ இந்த ரெண்டு ரிஸ்கையும் நீ மேனேஜ் பண்ண அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த தேடுதல் வேட்டை பலமாக இருக்கும்.